நான் ரேக்கி வந்து ஆன்லைன் கிளாஸ்ல தான் அட்டன் பண்ணியிருக்கேன். ரீசெண்ட் டைம்ல எனக்கு அங்க ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கிறதுக்கு போயிட்டே இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒன்று தோணுச்சு, என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. ஸோ ஆல்ரெடி நாங்கள் அதில் கனெக்டிவா இருந்தோம். ஸோ அவங்க இதை பத்தி சொன்னாங்க. வெறும் 2500 தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்ப கூட நம்பல. என்னடா நம்ம இவ்வளோ ஃபீஸ் கட்டி பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளோ கத்துக்கிட்டு இருக்கோம், ஆனாலுமே இவ்வளோ கேட்கறாங்க. இது எதுக்குமே அவருக்கு ஜீரோ கூட இல்லை. நம்ம கொடுக்கறதெல்லாம் தட்சணை ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு வயசுல கிட்டத்தட்ட 1 lakh மேல இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு மேலதான் ஆகும் அந்த ஃபீஸுங்கிறது. ஆனா எதுவுமே இல்லாம அந்த பிரபஞ்சமே வந்து நேரடியா வந்து சுரேஷ் பாபு சார் மூலியமா எல்லாத்தையும் கத்து கொடுத்துருக்காருன்னு தான் நான் சத்தியமா சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு செக்ஷன் 2 டேஸும் வார்த்தைகளே இல்ல, அவ்வளவு விஷயங்கள் நடந்தது. ஏன்னா இங்க இருக்க ஒவ்வொருத்தருமே அதை ஃபீல் பண்ணணும். ஸோ நிறைய விஷயங்கள் சார் சொன்னாங்க. ஸோ அது எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம். அதை விட மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு என்னன்னா, மெயினான ஒண்ணு, ரொம்ப நாளாவே எங்க வீட்டுல ஒரு ஒரு பெண்டிங் இருந்துச்சு. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனாலும் ஒன்னே ஒண்ணுன்னா, எங்க கடை வந்து சேல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 3 கடையில 2 கடை சேல் பண்ண நினைச்சிட்டு இருந்தோம். 1 வருஷமா சேலே ஆகல. இப்ப ஜஸ்ட் நான் என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி கிளம்பிட்டேன்னு சொல்லி கேட்டாங்க. இன்னொரு நான் 2 hours வந்துடும் சொன்னேன். அவர் சொன்னாரு கடை சேல்ஸ் ஆயிடுச்சு, எடுத்துட்டாங்க, பெட்டியே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஜஸ்ட் மெடிக்கல் மிராக்கிள் சொல்ல முடியாது. இது எல்லாமே சார் தான் காரணம். ஸோ தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், தேங்க்ஸ் டு ஆல். ஸோ இங்க இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.